அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 16/5/2026 வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54. சூரிய லக்னம் ரிஷபம். சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக இருந்த போதிலும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படக்கூடியதாக இருக்கு. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். தம்பதிக்குள் சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பொறுமை இழந்து காணப்படுவீங்க. இதனால நல்லுறவு பாதிக்கப்படும். இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாததாக இருக்கு. தலைவலியால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படலாம். எனவே பெரிய அளவில் நீங்கள் சிந்திப்பதையோ அல்லது பெரிய முடிவுகள் எடுப்பதையோ பொறுமையும் உறுதியும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள். நேர்மறையான எண்ணத்துடன் நீங்கள் ரிலாக்ஸாகவும் வேலை செய்ய வேண்டும். இல்லையெனில் நீங்கள் செய்யும் வேலையில் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. காதலுக்கு உகந்த நாள் அல்ல. இன்று நீங்கள் உணர்ச்சி வரமாக செயல்படுவீங்க. திருமணம் பற்றிய முடிவெடுப்பதற்கு இன்று உகந்த நாள் அல்ல. பணப்பற்றாக்குறை காணப்படலாம். என்றாலுமே இருக்கும் பணத்தை நீங்கள் சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. கால்களில் அழுத்தம் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உங்களுடைய சுய வளர்ச்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இன்று காணப்படக்கூடியதாகும். வேலைப்பளு அதிகமாக காணக்கூடியதாகும். அதனை சரிக்கட்ட முறையாக திட்டமிட்டு பணிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது. உங்கள் பிரியமானவருடன் இன்று குழப்பத்தில் இருப்பதாக உணர்வீங்க. இதனால் உறவில் கருத்து வேறுபாடும் பிரிவின்மையும் காணப்படலாம். நிதி நிலைமை சாதகமாக இல்லை. இழப்புகளை தவிர்க்க கட்டுப்பாட்டுடன் பணத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆரோக்கியம் சுமாராக இருக்கு. குறித்த நேரத்தில் உணவு அருந்துவதன் மூலம் ஜீரண கோளாறுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, எந்த ஒரு செயலியுமே கவனமாக செய்ய வேண்டும். இன்று லாபம் ஏற்படலாம் அல்லது இழப்புகள் ஏற்படலாம். சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீங்க. உங்களது தீர்மான முயற்சி மூலம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதவி உயர்வு சாத்தியமாகும். உங்கள் பெரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இன்று திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள். போதிய அளவு பணவரவு காணப்படலாம். உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. மன அழுத்தங்கள் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, வெற்றிகரமாக செயலாற்ற நீங்கள் திட்டமிடுதல் அவசியம். இன்று நீங்கள் பாதுகாப்பற்றவராக உணர்வீங்க. இந்த உணர்வை தவிர்த்து நேர்மறை எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் பணியிடத்தில் எதிர்பார்க்க முடியாத அளவு சக பணியாளர்களுடன் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். வேலையின் பொழுது சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்று மிகவும் நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அனுபவிக்கக்கூடிய வகையில், புத்துணர்ச்சியுடன் இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்வீங்க. இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கு. வரவு செலவு சேர்ந்து காணக்கூடியதாகும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். இன்று நீங்கள் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இல்லை. அதிர்ஷ்டத்தை விட நீங்கள் இன்று உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகள் இன்று எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் உருவாகும். மேலதிகாரிகளிடமிருந்து உங்களது வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்கள் துணையிடத்தில் குற்றம் காண்பிப்பீங்க. இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை. செலவினங்கள் அதிகமாக காணக்கூடியதாகும். உங்கள் தாய் தந்தையாரின் உடல்நிலை பற்றி கவலை இருக்கும். அவர்களுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பு
சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய பேச்சுவார்த்தையில் எச்சரிக்கும் நட்பான அணுகுமுறையும் மேற்கொண்டால் இன்றைய நாள் சமநிலையோடு இருக்கும். இதனால் அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது. ஓய்வு கிடைப்பதற்கு நீங்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டியதை குறித்து கொள்வது நல்லது. திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டும். நல்லுறவை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும். உறவின் சில இடையூறுகள் காணப்படலாம். இன்று நிதி நிலைமை சாதகமாக இல்லை. செலவினங்கள் அதிகமாக காணப்படும். இதனால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. இன்று நாள் முழுவதும் அசௌகரியமாக காணப்படுவீங்க. இதனால் மன அழுத்தம் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது ஏமாற்றத்துடன் நீங்கள் காணப்படுவீங்க. லட்சியங்களை அடைவதில் தடைகள் காணப்படலாம். பணி சுமை அதிகமாக காணக்கூடியதாகும். திட்டமிட்டு நேர்த்தியுடன் நீங்கள் பணி செய்வதன் மூலம் இன்று உங்களுடைய தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை ஒன்று உங்களுடைய எண்ணம் இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமணத்தை தள்ளி போடவும் உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிக்க வேண்டியதும் அவசியம். பணப்புழக்கம் மிதமாக காணக்கூடியதாகவும் பணத்தை தக்க வைத்து கொள்வது கடினமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நலத்திற்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு கவலை இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டியிருக்கும். பொறுமையும் அமைதியும் தேவை. அது மட்டும் இல்லாமல் பணியில் சற்று பின்தங்கி இருப்பீங்க. இதனால் உங்கள் மேலதிகாரிகள் இடத்துல நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று காதல் விவகாரத்தில் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேணும். தோல் எரிச்சலால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ள நினைப்பீங்க. இல்லத்தில் அமைதியை நிலைநாட்ட அல்லது அதிகரிக்க நடவடிக்கைகளை எடுப்பீங்க. இன்று உங்கள் கீழ் பணிபுரிடத்தில் செய்த தவறுகளை நீங்கள் தட்டி வாங்க நேரிடலாம். மேற்கொண்டு அவர்களிடத்தில் கவனமாக பழகுவதற்கு இது உதவிகரமாக இருக்குது. காதலருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தகவல் பரிமாற்றத்தில் செய்யும் சிக்கல்கள் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் துணையிடத்தில் லாபகரமானதாக இல்லை. வரவை விட செலவு அதிகமாக காணக்கூடியதாகவும் பண பிரச்சனைகளை சந்திக்க நேரியிருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பதட்டத்தின் காரணமாக உங்களுக்கு தலைவலி உண்டாகலாம். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுடைய உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்குது. இன்று வெற்றியை சந்திக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகளின் மூலம் பல சாதனைகளை நீங்கள் செய்வீங்க. இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. நிதி நிலைமை சாதகமாக இருக்குது. குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்குது. நீங்கள் இன்று அசௌகரியமாக உணர்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம். இது பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும். இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள். இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க. அதிர்ஷ்டமான ஒரு நாள். நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்க. தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. இன்றைய நாளை நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் நீங்கள் கழிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.